வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் என்னங்க பண்ணேன்? பாரு, அன்னைக்கு உன் கால் வீங்கிருச்சுன்னு ரூம்குள்ள வந்து மருந்து போட்டு விட்டான்னு சொன்னல, அத மட்டும் அம்மா பாத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, நான் அத்தையை தான் கூப்பிடலாம்னு நினைச்சேன். நான் இவளை கூப்பிடவே இல்ல. இவளாதான் வந்து வம்படியா காலை பிடிச்சு மருந்தெல்லாம் தடவி விட்டா. இந்த மாதிரி அசம்பாவிதம் ஒண்ணு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். அம்மா உன் மேல பாசமா இருக்காங்க, நாமளும் சந்தோஷமா இருக்கோம். நடுவுல சத்யாவை இழுத்து வச்சு பிரச்சனை பண்ணி அம்மா மனச உடைச்சிடாத. அவ ஏற்கனவே எவ்வளவு பெரிய கலாட்டாவை பண்ணி வச்சான்னு பார்த்தல்ல. ஐயோ, அந்த அப்பா அம்மாவா நடிக்க வந்தவங்கள பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உன்னை எச்சரிக்கை பண்றேன். இதோட சத்தியாவை ஓரங்கட்டிரு. அப்புறம் அம்மாக்கு திரும்பவும் கோவம் வந்துருச்சுன்னு வையேன், நம்ம சந்தோஷம் தான் பறி போகும். பாத்துக்கோ. இத பாருங்க, கையில தோசைய வச்சுக்கிட்டு சொல்றேன். இனிமே நீங்க இல்ல, அத்தையே சொன்னாலும் நான் சத்யா கூட பேசுறதா இல்ல. இங்க பாரு, அவளுக்கு உன்னை அம்மா நல்லா பாத்துக்கிறாங்கன்னு கொஞ்சம் பொறாம போல இருக்கு. ஓவரா வயிறு எரியறா. அம்மாவும் அதான சொன்னாங்க, நான் தேவியை கவனிச்சுக்கிறேன்னு. சத்யாக்கு பொறாமன்னு, அதுதான் உண்மை. ஆமாங்க, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. எப்பவுமே அத்தைய குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. அவ கூட நான் இனிமே சேர மாட்டேங்க. நீ அவ கூட சேராம இருக்கிறதா சரி தேவி. கொஞ்சமா போதுமா? அக்கா இப்படி எல்லாம் எனக்கு எதிரா மாறிட்டா. இனிமே நமக்கு இந்த வீட்டுல ஒரே ஆதரவு அர்ஜுன் மட்டும்தான். அர்ஜுன், ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? அம்மா, அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? என்ன என்ன அர்ஜுன்? அம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேம்மா. அத சொல்லிட்டு போலாம் தான் உங்களை கூப்பிட்டேன். சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா, போகும்போது பொண்டாட்டி முகத்தை பார்த்துட்டு போ. அது நல்ல சகனம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அர்ஜுன், அப்பா சொன்னதை கேட்டல்ல? பரவாயில்லம்மா, உங்க முகத்தை பார்த்துட்டு போறேன்ல, அதுவே நல்ல சகனம் தான். அம்மா, அப்புறம் இன்னொரு விஷயம், கம்பெனி பேரை சேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கேன். என்னப்பா இது, ஏன் மாத்த போற? ஏன்பா, சத்யா கார்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நல்லதானப்பா இருக்கு? இல்லப்பா, அது வந்து நியூமராலஜி படி சரியில்லையா. என் கிளைண்ட் ஒருத்தர் சொன்னாரு. சென்டிமெண்டாவும் ஒர்க் அவுட் ஆகல. அதனால நான் உங்க பேரே வச்சிடுறேம்மா. அர்ஜுன், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நீ சத்யா மேல இருக்கிற கோவத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லம்மா, நான் இதை நிஜமா தான் சொல்றேன். அவ நேத்து எனக்கு பண்ண விஷயத்த நானே மறந்துட்டேன். அப்புறம் நீ மட்டும் எதுக்குடா அதையே நினைச்சிட்டு இருக்க? அர்ஜுன், அப்படிலாம் பண்ணாதப்பா. ஏன அண்ணி பேரை வச்சா கூட நல்லா தானே இருக்கும். எல்லா கம்பெனிக்கும் அத்தை பேரை வச்சு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா தானே நடந்துட்டு இருக்கு. அர்ஜுன், புது கம்பெனிக்கு சத்யா பேரை வச்சு முறைப்படி பூஜையும் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிச்சாச்சு. இப்ப இதை நீ மாத்திரன்னு வச்சுக்கேன், தேவையில்லாம குழப்பம் தான் வரும். இண்டஸ்ட்ரியில வேற மாதிரி டாக் வரும்பா. நீ வேற 1-2 டீலிங் சத்யா பேர்ல பண்ணிட்ட. அதனால இந்த பேரே இருக்கட்டுமேப்பா. ஆமா அர்ஜுன், உனக்கு என்னைக்குமே சத்யா தான் எல்லாம்.
அவ பேரை மாத்த கூடாதுப்பா. நீ ஆபீஸ்க்கு கிளம்பு. சரிம்மா, நான் கிளம்புறேன். நான் வரேன். சரிப்பா, பாத்துக்க. உனக்கு தான் தெரியுமே மருமகளே, அர்ஜுனுக்கு எப்பவுமே கொஞ்சம் என் மேல பாசம் அதிகம். அதனாலதான் அவன் அப்படியெல்லாம் யோசிக்கிறான், பேசுறான். நீ எதையும் மனசுல வச்சுக்காத. நான் அவன்கிட்ட பேசி புரிய வைக்கிறேம்மா.